இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, பயப்படாதீங்க. உங்க குழந்தைக்கு மட்டும் இந்த மாதிரி இல்லை, நிறைய குழந்தைங்களுக்கு வரும். இது ரொம்ப 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 காமனான விஷயம். ஆனா நிறைய பேர் டென்ஷன் ஆகி பதறி அடிச்சு ஓடிட்டு வர்றோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் பண்ணி பார்த்துட்டு கூட அந்த ரீசன் எழுதியிருக்கு இந்த ரீசன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு பயந்து கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இது துளியளவும் பயப்பட வேண்டியதில்லை. இது நிறைய பேர் எப்படி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, டாக்டர் குழந்தைய குளிக்க வச்சோம், அப்ப பார்த்தோம்னா ஏதோ கட்டி மாதிரி தென்பட்டுச்சு, இப்பதான் மொட்டை அடிச்சோம், அதுக்கப்புறம் பார்த்தா தான் அங்கங்க கட்டி கட்டியா இருக்கு. நெய்பர்ஸ் வந்து குழந்தைய தூக்கும்போது தான் பார்த்தாங்க கழுத்துக்கிட்ட கட்டியா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதா ஆபத்தா டாக்டர், இப்பதான் பார்த்தோன்ட்டு பயந்து பதறி வருவாங்க. இது ஒண்ணுமே இல்லை, நெறிக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். லிம்ஃப் நோட் ஸ்வெல்லிங், கரணக்கட்டின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்ட் கிளினிக் சென்னையிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, இந்த நெறிக்கட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க. இது நார்மலான நோய் எதிர்ப்பு சக்திக்கு உரிய ஒரு ஆர்கன், ஒரு பாகம் உடம்புல, அவ்வளவுதான். ஸோ எப்படி நம்ம உடம்புல ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக படைக்கப்பட்டதோ அந்த மாதிரி நெறிக்கட்டிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திக்காக படைக்கப்பட்டது. ஸோ இது நார்மலாகவே இருக்கும், பாடியில் அங்கங்க இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஏதாவது, கிருமி பாதிப்பு ஏதாவது, கிருமி தொற்று ஏதாவது வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற நெறி லிம்ஃப் நோடு வீங்கிக்கும், ஸ்வோலன் ஆயிக்கும், என்லார்ஜ் ஆயிக்கும். ஸோ அதை தான் நாம் ஃபீல் பண்ணுறோம். சரி, உதாரணத்துக்கு எப்படி போலீஸ் இருக்காங்க, அங்கங்க நார்மலாக போலீஸ் இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையோ பெரிய ப்ராப்ளமோ இருக்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய போலீஸ் குவிஞ்சிருக்காங்களோ, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வரும்னு நினைச்சா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நிறைய போலீஸ் ஜாயின் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போலீஸ் பூத்து தான் இந்த நெறிக்கட்டிங்கிறது. நம்ம உடம்புல ஏதாவது கிருமி நுழைஞ்சதுன்னா அந்த கிருமியை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பாடி உருவாக்கின போலீஸ் பூத்து தான் நெறிக்கட்டி. ஸோ அதனால தான் நிறைய பேர், நிறைய குழந்தைங்களுக்கு கழுத்து பகுதி, தலை பகுதியில் நெறிக்கட்டும். மோஸ்ட் காமனாக என்ன இன்ஃபெக்ஷன் வரும் குழந்தைங்களுக்கு? எப்பயுமே பார்த்தோம்னா சளி, இருமல், அதுதான். ஸோ தொண்டை சளி, இருமல், சைனஸு, இந்த மூக்கு அடைக்கிறது, அடினாய்ட், இந்த மாதிரியான சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். ஸோ இதை எதிர்த்து சண்டை போடணும்னா அந்த ஏரியாவில் போலீஸை வைக்கிறாங்க, லிம்ஃப் நோட வைக்கிறாங்க. அதனால தான் இந்த பின்பக்கம்லாம் நிறைய பேருக்கு நெறிக்கட்டும். அதே மாதிரி இந்த ஜா லைன்லையும் நெறிக்கட்டும். சரியா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் தொட்டு பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது முழுங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அந்த இடம் தொட்டா வலிக்கும். ஸோ இதெல்லாம் பாடியுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், பாடியுடைய எதிர்ப்பு சக்தி. பாடி நல்லா இருக்குன்னு அர்த்தம், சண்டை போடுதுன்னு அர்த்தம். ஸோ கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி தலையில் பேன், பொடுகு, டேண்ட்ரஃப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னு வைங்களேன், தலைக்கு பின்பக்கம் நிறைய பேருக்கு நெறிக்கட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மல் தான். அதனால தான் மொட்டை அடித்த பிறகு பார்த்தோம்னா சில நேரம் ரத்த கீறல், காயம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இல்லாமல் குணப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல பிரச்சனை, இது நெறிக்கட்டும். நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? வெறுங்காலில் நடக்கிறவங்களுக்கெல்லாம் யூரின் போகிற இடத்துல நெறிக்கட்டி இருக்கும். ஸோ காலில் ஏதாவது புண்ணு, அடிபட்டது, இல்லை காலில் நகை சுற்றி அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இடுப்பு கிட்ட நெறிக்கட்டி இருக்கும், வீக்கம் இருக்கும். ஸோ அந்த கால் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்துறதுக்கு பாடி ரெடிமேடாக உற்பத்தி பண்ணுது. ஒவ்வொரு தரமும் மருந்து தான் வேலை செய்யுதுன்னு நாம் நினச்சிக்கிறோம். அப்படி இல்லைங்க. மருந்து வந்து ஒரு குறைஞ்ச சதவீதம் தான் ஒர்க்கு. மெயின் பர்பஸ், மெயின் ஒர்க்கு எல்லாமே உங்களுடைய எதிர்ப்பு சக்தி தான். இம்யூனிட்டி இல்லைன்னா எந்த மருந்தாலையும் வேலை செய்ய முடியாது. ஸோ உங்கள் இம்யூனிட்டி சண்டை போடுது. ஸோ நெறிக்கட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடாது. இன்ஃபேக்ட் உங்கள் பாடி சண்டை போடுதுன்னு தான் நினைக்கணும், எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுன்னு தான் நினைக்கணும். சரி, அப்போ எந்தெந்த நெறிக்கட்டிக்கு நாம் உடனடியாக பயப்படணும், டாக்டர்கிட்ட காமிக்கணும், அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும்.
நாம் பாட்டு எல்லா நெறிக்கட்டியும் நார்மல் 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 நல்லதுதான் அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. நார்மலா பார்த்தோம்னா இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, அப்ப அந்த மாதிரி நெறி கட்டிருச்சு, அதுக்கப்புறம் சரியா போயிடும். சில வாரங்கள் ஏன் சில மாசங்கள் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா 6 மாதங்களுக்கு மேலாக அந்த நெறிக்கட்டி அதே இடத்துல இருக்கு, இன்ஃபேக்ட் அதிகமாவே இருக்கு, பெருசாவே இருக்கு அப்படின்னா சைஸ் வழக்கத்தை விட அதிகமா இருக்கு. அது என்ன வழக்கத்தை விட அதிகமா இருக்கு? குழந்தைங்களுக்கு இந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் இருக்குல்ல நெறிக்கட்டி, இது 2 சென்டிமீட்டருக்கு மேல இருந்ததுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கணும். அதே அண்டர் ஆர்ம்ஸ்ல 1.5 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா, அதே மாதிரி தான் யூரின் போற இடத்துல 1.5 சென்டிமீட்டருக்கு மேல இருந்ததுன்னா நாம மருத்துவர்கிட்ட காமிக்கணும். ஏன்னா சில நேரம் அந்த நெறிக்கட்டியிலேயே பிரச்சனை வந்துட்டா, அந்த இன்ஃபெக்ஷன் போய் நெறிக்கட்டியவே தாக்கிருச்சுன்னா அது வீங்க ஆரம்பிச்சிடும், பெருசாக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த சைஸ் முக்கியமா சொல்றேன். அப்புறம் ஒரு மிக முக்கியமான ரீசனை நம்ம மறந்து விட்டுறக்கூடாது. டிபினால சில பேருக்கு நெறிக்கட்டும். ஸோ இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. மற்ற தொந்தரவுகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். விடாத காய்ச்சல், நாள்பட்ட காய்ச்சல், தினம் சாயந்தரமான ஃபீவர் வருது, வெயிட் லாஸ் இருக்கு, பசி எடுக்க மாட்டேங்குது, டயர்ட் ஆயிடுறாங்க, சட்டுன்னு டயர்ட் ஆயிடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா நாம உடனடியாக டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். வேற ஏதாவது பெரிய இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணிடணும். சில நேரம் அந்த இன்ஃபெக்ஷன்லயே ஏதாவது பழுத்த மாதிரி ரெட் கலர்ல ரெட்னஸ் ஆகுறது, ரொம்ப தொட்டா வலி இருக்குது. நார்மலா சில நேரங்களில் அந்த நெறிக்கட்டியில வலி இருக்கலாம், வீக்கம் அதிகமா இருக்கலாம், ஆனா அது கொஞ்சம் டெம்பரரியா இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு எப்ப தொட்டாலும் அந்த இடத்துல வலி இருக்குது, இருக்க இறுகுது, ஹார்ட் ஆகுது. அதே மாதிரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நெறிக்கட்டி எப்பயுமே நவுரும். இட் ஸ்லிப்ஸ் பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தொட்டீங்கன்னா அப்படியே நவுரும், ஒரு கோலி குண்டு மாதிரி இருந்துட்டு அப்படியே ஸ்கின்னை விட்டு நவுந்துகிட்டு இருக்கும். அதுக்கு மாறா ஃபிக்ஸ்டா இருக்கு, நவுத்த முடியல அப்படின்னா தப்பு, நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கிறோம். சரி டாக்டர், நெறிக்கட்டிக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்? மெயினா இது நார்மல்னு சொல்லியாச்சு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் வருதுன்னா உடம்புல எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை ட்ரீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நெறி கம்மியாயிரும். ஒருவேளை டிபி சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா டிபிக்கு உண்டான பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு டிபிக்கான மருந்துகள் சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஒரே ஒரு ரொம்ப ரேர் காஸ், ஆனா நம்ம மிஸ் பண்ண கூடாதது என்னன்னா கேன்சர்னாலையும் சில பேருக்கு நெறிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ், கண்டினியூஸ் ஃபீவர், அப்பப்போ போன் பெயின், ஜாயிண்ட் பெயின், அதோட ஃபிக்ஸ்டா ஹார்டா நெறிக்கட்டி இருந்தா இதை நாம சஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே, வெள்ளை அணுக்களுடைய கவுண்டை பார்த்தாலே, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு பண்ணுவோம், அதை பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ பயப்பட வேண்டியதில்லை, அது ரேர் தான், ஆனால் மிஸ் பண்ணக்கூடாத காஸ். ஏன்னா அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சோம்னா ட்ரீட்மெண்ட் பெட்டரா இருக்கும், அவுட்கம் நல்லா இருக்கும். சரி, இந்த மாதிரி காமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி பல தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண வைக்கும். நன்றி, வணக்கம்.